அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது மே மாதம் 18ஆம் தேதி தான் வருது. அதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி வந்துருது. மார்ச் 29ஆம் தேதியே சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருது. நம்ம சொல்றது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான். அதே போல மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி வருது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகுது. சனி ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு வருது. 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் பாவகத்துக்கு வருது. இந்த ராகு கேது பெயர்ச்சியோட நம்ம இந்த குரு பெயர்ச்சி சனியோட பொசிஷன் இதெல்லாம் வச்சுதான் நம்ம இந்த பலனை சொல்ல போறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்க மே மாசத்துக்கு முன்னாடியே இப்ப நம்ம சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திட்டமிடுறதுக்கு யூஸ் ஆகும். சில விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு அப்படின்னாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணலாம், அல்லது சில விஷயத்த ஸ்டாப் பண்ணலாம். அதுக்காக இந்த பதிவு யூஸ் ஆகும். இந்த பயிற்சி பலனுடைய எஃபெக்ட் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகுதான். இப்போ பாத்தீங்கன்னாக்க ராகு 12ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த ராகு உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துக்கு மே 18ஆம் தேதியில இருந்து வருது. கேது 5ஆம் பாவகத்துக்கு வருது. இப்போ இந்த ராகு கேது எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு ராகு பாசிட்டிவ் வந்தா கேது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், கேது பாசிட்டிவ் வந்தா ராகு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். அந்த வகையில 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ், அதே சமயத்துல 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது பாசிட்டிவ். அதே போல ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சனி வர்றது விரயச்சனி. இப்போ குரு 3ஆம் இடத்துக்கு வர்றது பாசிட்டிவா நெகட்டிவா? கண்டிப்பா ஒரு 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவ். ஏன்னா 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்துல போயிட்டு குரு உட்காருது. அப்போ பகை வீடு, பெருசா நன்மை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா மிதுனத்துல குரு வரும்போது உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும், பாக்கியங்கள் கைகூடும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வீடு சொத்து மனை வாங்குறது போன்றவையெல்லாம் கிடைக்கும். அந்த வகையில இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்ந்ததுதான். சோ இதன் அடிப்படையில நம்ம இந்த பலன்களை பார்க்கலாம், பொது பலனாக பார்க்கலாம். இப்ப இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் விரயத்துல இருந்த காலகட்டம் ஏறத்தாழ கடந்த 1.5 வருஷமா கடன் பிரச்சனை கொஞ்சம். ஆனா வீடு வாகன கடன் அல்லது சொத்துக்கள் தொடர்பான கடன் அல்லது தொழில் கடன் ஏற்பட்டிருக்கும். கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். விரயங்கள்ன்றது சுப விரயங்களா தான் ஆயிருக்கும். இந்த 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு, இந்த 6ஆம் பாவகத்தில் இருந்த கேதுவால கடந்த 1.5 வருஷமா எதிரிகள் எதிர்ப்புகளில் வெற்றி அடைந்திருப்பீங்க. வழக்குகளில் முடிவுகள் கிடைச்சிருக்கும். வழக்குகளில் வெற்றி. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வுடன் அல்லது வேலை மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு ஊர் விட்டு வேற ஒரு ஊர்ல ஒரு போஸ்டிங், ஹையர் போஸ்டை கூட வாங்கி அரசு பணியில் இருப்பவர்கள் வந்திருப்பீங்க. முன்னேற்றங்களும் கண்டிப்பா இருந்திருக்கும் இந்த ராகு கேதுவால. சரி, இந்த முன்னேற்றங்கள்லாம் தொடருமா? இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள், அந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்குமா? தனிமை மாறுமா? இனிமை சேருமா? அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னாக்க 11ஆம் பாவகத்துல வந்த ராகுவால மெயினா உங்களுக்கு அபிலாஷைகளை நிறைவேற்றும். ராகு எதுவுமே மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு கிரகம், இருக்கிறத பிரம்மாண்டமா காட்டும். இந்த உபஜெய ஸ்தானத்துல இந்த பாவகிரகங்களா இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா கெட்ட பலனாக செய்யாம இருக்கும். அந்த வகையில 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது உண்மையிலேயே மிக சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றும். நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் திட்டங்கள் அதை நிறைவேற்றும். சரி, விரயச்சனி வருது, அது எங்களுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுத்துருமா அப்படின்னா அந்த விரயச்சனியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த பலன் தான். 12ஆம் பாவகத்துல சனி வர்றதுனால உங்களுக்கு விரயம் என்பது சுப விரயங்கள் தான் நிறைய ஏற்படும். இந்த விரயச்சனி காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னாக்க வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, திருமணம் நடக்கிறது, வீட்டில் சுப காரியம் நடக்கிறதெல்லாம் போன்றவையெல்லாம் இந்த விரயச்சனி காலகட்டத்தில் தான் நடக்கும். இது வேற ராசிக்காரர்களையும் நீங்க கேட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விரயச்சனி காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றம் என்பது சுப மாற்றங்களும் நிறைய இருக்கு, அசுப மாற்றங்களும் அந்த காலகட்டத்தில் இருக்கு. என்னன்னா வேலையில இருப்பீங்க, வேலையை விட்டுட்டு கூட்டாளிகளோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலான்னு கடன் வாங்குறது, கடன் பட்டு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது,
அல்லது தனியாவே கூட தொழில் செய்யலான்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை பார்க்குற இடத்த விட்டுட்டு தொழில் செய்யறது, அல்லது வேலையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போறது, குடும்பத்தை விட்டு தொலைதூரம் போறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஏற்படும். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் சனியோட வீட்டுல இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகவே இந்த ராகு செயல்படுவார். நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு லாபங்கள் வரும். குறிப்பா புதிய ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, சினிமா துறை, மீடியா துறையில் இருப்பவர்கள், ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறீங்க அல்லது ஒரு சிறு தொழில் செய்யணும்னா நிறைய ஆர்டர்கள் வரும். அதன் மூலம் வருமானமும் கூடுதலாகவே கிடைக்கும். அதனால உங்களுக்கு கடனுடைய அழுத்தமும் குறையும். ஆனா புதிய கடன் படக்கூடாது. புதிய கடன் என்பது உங்களுக்கு சுப கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடத்துறது, புத்திர பாக்கியத்துக்கு செலவு பண்ணி புத்திர பாக்கியம் கிடைக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கு நீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது அகலக்கால் வைக்காம பாத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதே சமயத்துல இந்த ராகு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பணம் வருங்க. உபஜயஸ்தானம், பணபரஸ்தானம், அதனால பணம் வரும். அதனால நிலைமையை சமாளிப்பீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பாத்தீங்கன்னாக்க சிம்மத்துல கேது பெரிய அளவுக்கு நன்மை செய்யறதுல பகை வீடு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சிம்மத்துல வரக்கூடிய கேதுவால பிள்ளைகள் வகையில நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வளர்ந்த பிள்ளைகள் மேல ஒரு கண் வச்சுங்க. அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் வாட்ச் பண்றது நல்லது. அவங்க என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க, யாரோட பழகுறாங்க, எங்க போறாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பிள்ளைகளால மனஸ்தாபங்கள் வராது. அதே போல பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் போன்றவை ஏற்படும். அதற்கு நீங்க மருத்துவ செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடத்துறது போன்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால உங்களுக்கு உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். சனி 12ஆம் பாவகத்தில் இருந்தாலையும் உடல்நல தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். உடல்நல விஷயத்துல நீங்க கவனம் செலுத்திக்கணும். தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு சாத்தியமாகும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா ட்ரை பண்ணணும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையில தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். அது நீங்க 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதாவது ஒரு ஏஜென்ட் நம்பியோ அல்லது ஒரு கன்சல்டன்சி நம்பி நீங்க பணம் நிறைய கொடுத்துறீங்க, கொடுத்துட்டு விசா வாங்குறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுல பணம் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பணம் நஷ்டமாகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். எந்த ஒரு செயல்பாடுகளை செய்யறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அதுல அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல பர்சனோட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு முயற்சியும் புதிய முயற்சிகளை செய்யறது நல்லது. அலைச்சல்கள் பயணங்களும் இருக்கும், கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதாவது மேக்சிமம் உள்நாட்டிலேயே ஒரு இடமாற்றம் வருதுன்னா அது நீங்க தாராளமா ஏத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை விஷயமா உங்களுக்கு சொல்லணும்னாக்க வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கடுமையா உழைக்கக்கூடிய மாதிரிதான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைச்சி ஒரு இடமாற்றம் உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு. இந்த வரப்போற வருஷத்துல இடத்துல மே மாசத்துக்கு பிறகு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சோ அல்லது டிசைக்னேஷன் சேஞ்சோ அல்லது வேற இடத்துக்கு வேற ஊருக்கு ஃபேவரபிள் டிரான்ஸ்பரோ கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில இது ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் அந்த இடமாற்றத்தால பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு இடமாற்றத்தினால ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போற மாதிரி கூட சில பேருக்குலாம் ஏற்படும். அதே போல மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மறுமணமே நடக்கும். இத்தனை காலமாக திருமணமே ஆகல, திருமணம் நடக்குமா அப்படின்னு மேசராசியில் இருப்பவர்கள் நிறைய பேர் கேட்கறீங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். விரையச்சனி காலகட்டத்தில் தான் திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்கும்ட்டு. மேலும் மிதுனத்துல குரு பகவான் வரக்கூடிய காலகட்டமும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். நம்மளுடைய சுய ஜாதகத்துல திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கான்னு முதல்ல பாத்துக்கணும். நாம சில பேருக்குலாம் சன்னியாசி ஜாதகமா கூட இருக்கும், திருமணமே ஆகாத ஜாதகம். எக்ஸப்ஷனல் கேசஸ் 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க கேட்கும் போது என்ன நினைப்பாங்க, ஒவ்வொரு முறையும் நாம கேட்கிறோம்னா திருமணம் நடக்கலையே அப்படின்ற எண்ணங்கள் வரும். அல்லது அவங்களே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, தோஷங்களே இல்லை அப்படின்ட்டு. தோஷமே இல்லைன்னா கூட ரிஷபத்திலையும் துலாமிலையும் பாவ கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன், கேது இருக்கு, ராகு இருக்கு, அல்லது அந்த இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள், பாவ கிரகங்கள் இந்த 2 கட்டத்திலையுமே உங்க ஜாதகத்தில் இருக்குன்னா அது கூட திருமணத்தை தடை பண்ணும்.
9 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பாவகத்தை பாக்குறாரு. அந்த வகையிலையும் பாசிட்டிவ். ஆனா பகை வீடு இருக்கிற இடம் சரியில்லை. அப்போ நண்பர்களோட சில கருத்து வேறுபாடுகள் வரும். உங்களுடைய முயற்சிகள்ல தடை வந்து அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகும். நிறைய முயற்சி செய்யணும். ஒரு முயற்சி செஞ்சுட்டு நீங்க உக்காந்துட்டீங்கன்னா எந்த செயலும் நடக்காது. அதே போல உங்களுடைய கம்யூனிகேஷனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அல்லது ஆர்குமெண்ட் இல்லாம பாத்துக்கணும். அதாவது குறிப்பா குடும்ப உறவுகள் கிட்டதான் இது மேக்சிமம். இந்த குடும்ப உறவுகளோட வந்து கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவு நல்லாவே இருக்கும், பிரச்சனையே இல்லாம இருக்கும். சிறுதூர பயணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க. நண்பர்களுடன் எந்த விதமான பெரிய திட்டங்களையும் போட்டு அவங்களோட கூட்டாளியா சேர்த்து கூட்டு தொழிலாம் ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா பெட்டர். மனஸ்தாபம் இல்லாம போயிட்டு இருக்கும். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் ஆகும். ஜாதகப்படி உங்களுக்கு ராகு தசை, சனி தசை, சனி புக்தி அல்லது ராகு தசையில ராகு புக்தி அல்லது வேற ஒரு தசை நடந்து சனி புக்தியோ அல்லது ராகு புக்தியோ நடக்குதுன்னா இந்த காலகட்டம் என்பது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். செவ்வாய் தசை நடந்தாலையும் சொல்றேன். மற்றபடி மற்ற ஒரு நல்ல யோக கிரகத்தோட தசா புக்தி, குரு தசை நடக்குது, குரு புக்தி நடக்குது, அல்லது புதன் தசையே நடந்து புதன் புக்தி இல்லாம வேற புக்தி நடக்குதுன்னா, புதன் புக்திக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க மேஷராசியை பொறுத்தவரை 6 குடியவன். அதனால உடல்நல தொந்தரவு, கடன், அழுத்தம் இதெல்லாம் வரும். அதனால வந்து அந்த புதன் புக்தி இல்லாம அடுத்தது சுக்கிர புக்தி நடக்குது புதன் தசையில்னா கூட நல்லாவே இருப்பீங்க, ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டீங்க. இது ஒரு கைடன்ஸ் தான் அந்த பதிவு ஃபுல்லாவே. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வளர்த்துக்கிறத விட இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அது தகுந்த மாதிரி திட்டமிட்டு வாழலாம். அதுக்கு தான் நான் சொல்றது. குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு எடுப்பார். அந்த வகையில நீங்க முயற்சி செய்யாம விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மந்தத்தன்மையை விட்டுட்டு நீங்க கடுமையா முயற்சி செய்யும் போது சக்சஸ் ஆகும். பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டானா, சப்போஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தசா புக்தி எல்லாம் இல்ல, நல்ல யோக கிரகத்தோட தசா புக்தி தான் நடக்குது, 2 பேருக்குமே தோஷங்கள்லாம் உண்மையிலேயே இல்ல, சரியான மேட்சிங் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்கன்னா கூட சப்போஸ் உங்களுக்கு இடமாறுதல்கள் வந்து ஒரு தொலை தூரத்துல கிடைக்குது, வேற ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு வீடு மாற்றம் பண்ணணும்னா நீங்க மட்டும் தனியா போய் இல்லாம குடும்பத்தையும் கூட்டிட்டு போறது நல்லது, ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் கணவன் மனைவிக்குள் உறவு நிலையை பலப்படுத்தும். இதுல இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் மாற்றத்தை கொடுக்குமா இல்லது ஏமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னாக்க நிறைய மாற்றத்தை கொடுக்கும், சில ஏமாற்றங்களையும் கொடுக்கும். நாம தான் உஷாரா இருக்கணும். சில தேவையில்லாத நண்பர்கள் சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து விரும்பத்தகாத திட்டத்துல முதலீடு செய்ய சொல்லலாம், அல்லது உங்களுக்கு ஆசை காட்டி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கு, அது மேல ஒரு ஆசைப்பட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போய் அதுல ஏமாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் முக்கியம். ஊக வாணிகங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தவிர்த்தணும். விரைச்சனி காலகட்டத்துல ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, லாட்டரி போன்ற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. குறிப்பா சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்கன்னாக்க உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். கோல்டு, லேண்டு அல்லது பேங்க்லயே பிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி பண்ணலாம், பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது சொல்ல போனாக்க சீனியர் சிட்டிசனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். அதே போல குழந்தைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சப்போஸ் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது நீங்க ஒரு ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு டிகிரி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்பட்டு வெளியில போய் படிக்கிற மாதிரி இருக்கும், ஹாஸ்டல்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கும் வரப்போற ஆண்டு. அதே போல கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். இப்போ மெடிக்கலே கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணி பேமெண்ட் சீட்ல கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சனி 12ல இருந்தாக விரயங்கள் ஏற்பட்டுதான் அது கிடைக்கும். அப்படின்னா வெளிநாட்டுல போய் படிக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சான்சஸ் உண்டு. ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்துக்கு பிறகு ஒரு ப்ரமோஷனோ அல்லது இடமாற்றமோ டிரான்ஸ்பரோ அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ பெரிய அளவுக்கு சில பேருக்கு மாற்றங்கள் இருக்கும். ஏமாற்றங்கள்ன்றது குறைவாக தான் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நீங்க வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம், கீழ்பெரும் பள்ளம் கேது ஸ்தலத்துக்கும் நீங்க போயிட்டு வர்றது நல்லது. திருக்கொல்லிக்காடு கூட பொங்கு சனி நடப்பவர்கள் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.